அடுத்து நம்ம பார்க்க போறது சைனால இருக்கிற மாஸ்க் பாய். இந்த குழந்தைய பார்க்கும்போது முகத்துல ஏதோ எக்ஸ்ட்ரா சதம் வளர்ந்த மாதிரி இருக்குமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலே இல்லாத ஒரு ரேரான ஸ்கின் டிசீஸ் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இவங்க எத்தனையோ ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு. ஈவன் இவங்க வீட்டுல எல்லாருமே வசதியானவங்க. ஆனா என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் எதுவும் பண்ண முடியல. கடைசி வரைக்கும் அவர் இப்படியே தான் இருக்கிறாரு. இப்ப அவருக்கு ஒரு 15-20 வயசு ஆகிக்கிறது சான்ஸ் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் நடந்தது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெண்டான குழந்தைகள் இவங்கெல்லாம். இப்ப வரைக்கும் இவங்க குழந்தைகள் மாதிரி தோற்றங்கள்ல இருந்தாலும் இவங்களுக்கு உண்டான கஷ்டங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு. நான் சொன்ன இந்த 5 குழந்தைகள் எல்லாருமே ஸ்கூலுக்கு போகணும்னு நினைக்கும் போது அங்க புள்ளி பண்றது, அவங்களை கிண்டல் அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. ஆனா உலக மக்கள் இவங்களெல்லாம் பார்த்து இப்படி கூட இருக்கிறாங்களே அப்படின்னு ஆச்சரியமா பார்த்து ரசிக்கவும் செய்யறாங்க. இந்த குழந்தைகள் எல்லாமே இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு அழகான குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் எல்லாம் நம்பினாலும் ஒரு சில பேருக்கு அதை பிடிக்காம புள்ளி பண்றதை வந்து ரொம்ப கலாய்ப்பா ரொம்ப காமெடியா நினைச்சிட்டு இருக்காங்க. ஈவன் நான் சோர்ஸ் எடுக்கும் போதே அது கீழே வந்த கமெண்ட் செக்ஷன்ல அந்த குழந்தைங்களை குழந்தைன்னு கூட பார்க்காம வந்து கிண்டல் பண்ணாங்க. ஸோ இந்த கமெண்ட் செக்ஷன்ல அவங்களை கிண்டல் பண்ணக்கூடாது அப்படிங்கறதா வந்து தாழ்மையான வேண்டுகோள்.